நீ என்ன பாட்டு பாரு தெளிவா கேட்கறதுக்கு தான் தாள உட்காந்துக்கிறாங்க. என்ன பாக்குறீங்க? என்ன அடிக்கொள்வாங்க அப்பா அம்மதியா நீ என்ன சொல்றியான்னு கேட்கறதுக்கு தான் இத்தனை நாள் உட்காந்துங்கிறாங்க கிடையாது. ஆமா இப்ப பாட்டு பாடுற நீ என்ன பாடுறன்னு எங்களுக்கே அர்த்தம் ஆகல. மாமூலா நாங்க கேட்கறவங்களுக்கே அர்த்தம் ஆகல, இவங்களுக்கு அர்த்தம் ஆகாது. இப்ப பாடு பாட்டு பாடு உங்க மாறா யாரானா புடிக்கோடிச்சு சாகானா முதுகு ஒடிஞ்சு சாகணும், முதுகு ஒடிஞ்சு சாகணும். ஆமா அம்மா ஊருக்கு மேற்க போறோம் ஊசி போனோம் சாம போனா ஊருக்கு மேற்க போறா ஊசி போனா சாம கொல்ல, ஊசி போனா சாம கொல்ல, ஊசி போனா சாம கொல்ல, ஊசி போனா சாம கொல்ல. கூலியால கூப்பட போனா தக்கு மூச்சு கட்டாலும் கூதி மாலை ஒதுக்கிறாங்க ஜக்கு மூச்சு கட்டாலும். கூலி எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஜக்கு மூக்கு கட்டாலும். கூலியால கூப்பிட போனா கூலி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஏடி செவடியா ஊருக்கு மேற்கு போற 10 ஏக்கரா நிலம் வச்சுங்க 10 பேரை கூட்டின்னு வந்தா ஏடி ஊசி போய் நிக்குது இதை என்னாண்டி நாங்க இருக்கிறது அப்படின்னு கோடியிலே அடிச்சாங்க. கல்யாணம் பண்ணி போன புதுசுல நான் போன புதுசில எப்பா நான் போன புதுசுல எப்பா யாரா சொன்ன இது பழைய சீலா? இது பழைய சீலடா. இல்லப்பா இந்த சீல இல்ல, கல்யாணம் பண்ணி போன புதுசுல நானே போன புதுசில சொல்லுமா நான் அந்த புதுசாட்டியில பேண்டு வச்சேன். ஏண்டா எப்பா தெரியாது ஊருக்குன்னே கட்டி கொடுத்துட்டேம்மா. ஆமா எப்பா அதனாலப்பா காட்டு பக்கம் போறதுக்கு தெரியாதுக்கலாம். ஆமா எப்பா கூட தான் அப்படி நடந்துட்டு. ஆமா என்னடாச்சு அது பொடலங்க பொரியலன்னு அது பொட்டிக்காரன் பொறுக்கி பொறுக்கி தின்னாடுவான். நானு வாழ்ந்த புதுசில காசு கொடுக்குறாங்க காலியா மேசத்துக்கு காசுரா ஓடுற நல்லாக்கிறே சகால்ச்சே. நானும் எவ்வளவு நானும் ஒரு கிளாஸ் பண்ணிட்டேன். நானும் எவ்வளவு ஒரே நேரத்துல வயசுக்கு வந்துங்க. 3 நாளைக்கு நம்ம தனியா அடிக்கலாம் முன்னூறு. அதனால எப்பா நானே வாழ்ந்த புதுசில அந்த வாசலில பேண்டு வச்சா எப்பா அது வாழக்கா பொரியல் என்ன நம்ம மத்த வாரி வாரி. ஆமா எப்பா சொல்றேன் எப்பா இங்க உக்காந்துக்கிற பாரு நானும் எவ்வளவு பெரிய வேலைக்கு போறீங்கப்பா. இந்த மாலை நீனும். ஆமா எப்பா அந்த மாலமா நீனுமா இந்த மாலம் நீனுமா? இல்ல நானும் அந்த அம்மா அந்த மாலம் இந்த மாலம். ஆமா சரிம்மா சொல்றேன். 2 பேரும் என்னடா வேலைக்கு போறீங்க?
எப்பா ஏரி வேலைக்கு. ஏரி வேலை என்னென்ன சம்பளம்? எப்பா எங்களுக்கு மட்டும் 500 ரூபாய். எல்லாருக்கும் 250னா எங்களுக்கு மட்டும் 2 பேருக்கு சேர்ந்து. அந்த மாலுக்கு கொடுக்க மாட்டோம். ஆமா. அப்படி எல்லாம் கவர்மெண்ட் போடாதேம்மா. எப்பா இல்லையப்பா. ஏண்டா எங்களுக்கு வரது அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன அவங்களே என்ன வேலை செய்யறாங்க? 250 ரூபாய்க்கார வேலை என்ன, 500 ரூபாய்க்கார வேலை என்னடா? எப்பா அவங்க எல்லாம் பொழுதுனிக்கலாம் 4 பான்ல எடுக்கிறாங்க. 250 காரரா? 250 ரூபாய். ஒரே பான்ல கூட நாங்க எடுக்கிறதுல ஆனா எங்களுக்கு 500 ரூபாய் சம்பளம். உழைக்கிறவங்களுக்கே பாதி சம்பளம், உழைப்பில்லாதவங்களுக்கு 500 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா இது எதனா வேற வேலையெல்லாம் செய்யுறீங்களா? என்னடா வேற வேலை எந்த வேலையும் இல்லப்பா. என்னடா சொல்றா? இடுப்பு நோகாத வேலை தான். எப்பா நான் கிளார்க்க வச்சுனுங்கறேன். அவ வாவர் சார் வச்சு காசு கொடுத்து போறோம், வாவர் சார் வச்சு. ஆமா எப்பா. அதனால உங்களுக்கு பில்லுல அவ்வளவு எச்சாயிருது. ஆமா சரிம்மா. அவ எப்பா கிளார்க்கேப்பா. கிளார்க்கு பலா நீ எப்பவுமே கூப்பிடுறது பேசுமா. அவங்க ஆளுங்களுக்கே இன்னும் ஓவர் சார் வைக்கணுங்கிற தெரிஞ்சுக்காது. அப்படியா சொல்லிட்டு அவங்க ஆளுங்களுக்கே தெரியுது. அதனால எப்பா சொல்றேன் நம்ம போற பார்த்தவங்க எல்லாம் ஓவர் சார் வச்சிருக்காங்க. ஓவர் சார் எப்பா சொல்றா கண்ணா. அதனால எப்பா எங்களுக்கு மட்டும் 500 ரூபாய் சம்பளம் எப்பா. சரி ஏன்னா கஷ்டப்படுறீங்கம்மா. ஆமா எப்பா சொல்றேன் கஷ்டப்படுறதுல நாங்க அப்படி நீங்க அப்படி சரி நாங்க ரெடி பண்ணிட்டீங்க. கிளார்க்க ரெடி பண்ணிட்டீங்க. சரிம்மா பலா நான் உங்களுக்கு ரொம்ப நாளா சம்பளம் ஏற்றி கொடுத்துனே இருக்கிறேன். ஓ கிளார்க்கு சொல்றாரு. கிளார்க்கு கஷ்டப்படுறதுல அவங்க இஷ்டப்படுறாங்க. அதே சரிம்மா. ஆமா நாங்க இஷ்டப்படுறோங்க. கிளார்க்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். சபரியா 5 புள்ள பேத்தவனுக்கு கூட இந்த மாதிரி அடுப்புல கிடுப்புல எல்லாம் கிடையாதுடா. கம்பெட்டி எல்லாம் வெறும் அடுப்புல. சரி சொல்றாங்க என்ன கிளம்பா. அதனால பால் குடிச்சுக்கிறீங்களா? அப்படி சொல்லு அப்பா. என்ன செய்யற நீ? சனத்தை மூடுங்க. வேற அளவுக்கு இதுக்கு அர்த்தாவுக்கானா? அட முன்னாடி எடுத்து மேல போடு. அப்படி சொல்லு. நல்லா போடுறான். கேமரா மேல போடுறது கொள்வா. இந்த ராத்திரிக்கெல்லாம் நம்மள பார்த்துன்னு இருக்குது. வெத்தக்கார ஒரு லாபம் பெத்து வளர்த்து விட்டேப்பா. இதுதான் ஏடா நீனா அம்மாத்துல சொருகி நல்லா ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கீங்க. அம்மால நான் கல்யாணம் செஞ்சுக்குள்ள அம்மாளுக்கும் புடவை கட்ட தெரியாது. ஆமா அப்பா. நானும் அப்படி பண்ண நீ அம்மா புதுசுல நீ சொருகுன்னு தான் சொல்றேன். அதனால ஏப்பா சொல்லுமா 2 பேரும் ஏப்பா 500 ரூபாய் சம்பளம் ஏப்பா. அதனால போலா ஒரு நாளைக்கு நான் வீட்டுக்கு வரோம். கிளார்க் கேக்குறாரு. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? கிளார்க்க இப்படிதான் வீட்டுக்கு வரணும்னா எங்க வீட்டுக்காரங்க ஃபுல்லா பாதியில காலையில நேரத்துல பாதியில கருதல சாயந்தர நேரத்துல வா. அப்பதான் போதை போட்டு வந்துடுறாரு. கொத்தமல்லி நான் பிடிங்க பெங்களூருக்கு அனுப்பிச்சு விட்டுறோம். என்னதா கொத்தமல்லி தலை கொத்தமல்லி அறுத்து நான் கொடுத்து விட்டுறேன். மார்க்கெட்டுக்கு போயிடுறாரு. பெங்களூர் கொண்டு போய் நீ சாயங்காலமா வந்துரு வீட்டுக்கு அப்படின்னு கிளார்க்கு சொல்றேன். ஆமா கிளார்க்கு என்ன பண்ண சாயந்தரமா வந்துங்கிறான். வந்து உடனே கரெக்டா எங்க வீட்டுக்காரர் கொத்தமல்லி தலை பிடிங்க கொடுத்துட்டு நீ தைரியமாக்கற போனாலும் காலையில தானே வருவாரு. எல்லாருக்கும் வீட்டுக்கு வந்துட்டான். இவன் என்ன பண்ணிக்கிறான்? கொள்வாயா பெங்களூர் கொண்டு போய் வித்துட்டு வந்தான்னா சோழகரில் வித்துட்டு இப்படியே வந்துட்டுக்கிறான். உருக்க வித்துட்டு வந்துட்டான். இப்படியே வந்துட்டுக்கிறான். அந்த மனசு வந்தது உனக்கு தெரியல. கிளார்க்க இப்படிதான் எங்க பையனோட சொடுக்குது. எப்படியே பத்தத சொடுக்குது உங்க பையன் எப்படியே பத்ததான் தூங்குறதே இல்ல. யாருக்கிட்ட போன் பேசுறலாம் உடனே அவங்க புது சொல்லிடுது. அந்த பையன் சொல்லி கொடுத்து. ஆமா அதனால வாடா அது அவங்க கூட பிரச்சனை. அதனால சொல்றேம்மா கரெக்டா கொத்தமல்லி வித்துட்டு வந்துட்டாரு. இப்படியே வந்துட்டான். கிளார்க்கும் வீட்டுல இருக்கிறான். உங்க வீட்டுல இருக்கிறாரு. ஆமா கிளார்க்க இப்படிதான் தூங்க வச்சுட்டு நான் வந்துடுறேன். அந்த ரூம்ல இரு ஏற்கனவே படுக்க வச்சிருக்கிறேன். அதனால அவங்க போன நேரத்துல பார்த்து கரண்ட் போயிட்டு இருக்குது. கரண்ட் போன கொள்வாங்க கவனம் கூடாதா? கிளார்க்கு அதானேமா இருட்டு தான் ஐக்கிச்சு. எப்படி வீட்டுக்கு வந்துடுறான்னு சட்டி எல்லாம் கழுத்து பக்கமா வச்சுக்கிறான். ஏற்கனவே ரெடியா இருக்கிறாரு. சரிம்மா கரெக்டா வீடு சாத்தினா பையனை தூங்க வச்சுட்டு நானும் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். போன உடனே கரெக்டா வீடு சாத்தனும் பாரு. உடனே எங்க வீட்டுக்காரர் வந்து கதவை தட்டுறாரு. கிளார்க்க ஏதோ கதவை தட்டுறாங்க. கம்முன்னு இங்கே மூலையில உக்காந்து யாருன்னு பாத்துன்னு வரான் அப்படின்னு போய் கதவை திறக்கிறான். எங்க வீட்டுக்காரர் வரா பொருளெல்லாம் குடிச்சு போட்டு அப்படியே ஆடி வரான். மார்க்கெட்டுக்கு போனாலும் வந்துட்டாரு. கிளார்க்க எங்க வீட்டுக்காரர் வந்துட்டான். டோரை திறந்து விடுறோம் ஓடிடுன்றான். நீ சொல்ற? ஆமா பொன்வாயமாக ஓடி இல்லையா? உள்ள உட்காந்துக்கிறான். கம்முனே உட்காந்துட்டான். கிளார்க்க ஓடுன்றான். நீ ஓடுன்ற துஷ்யா
சனி பிடிச்சதெல்லாம் இந்த சின்ன புள்ளையில தின்னு இந்த பழக்கம். எப்பா ஏண்டா எங்க பாட்டி ரொம்ப நாள்ல சொன்னீங்கடா என்னென்னமே போல இப்படிதான் சளி வந்து மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்க. அடடா சளி மீதுன்னா கரெக்டா வலிச்சு வாயில 3 தரம் நக்கியா அது தின்னு சளி அப்படி மிஞ்சி போயிருது. முறிஞ்சு போகுது. மிஞ்சி போறதுல முறிஞ்சு போகுது அப்படின்னு அப்படி முட்டினா ரொம்ப நாளைக்கு மாட்டி நிலத்துல ஆடும் அப்படின்னு பாட்டி சொன்னீங்க. அதனால நீ இப்ப சளி சாப்பிடுற. அப்புறமா கிளாருக்கு போன கேட்டி என்னம்மா கிளாருக்கேப்பா கிளாருக்கு ஓடுன்ற கபோன் தங்குது. அதானே கொள்வாய் மங்க ஓடி கூட ஓடிட்டு இருக்கலாமே கபோனுக்கு நேரத்துல கரண்ட் வந்து பாரு பக்குன்னு அப்ப தட்டி தூக்கின அப்படி நானு இப்படி ஓடி அதனாலதான் ஒண்ணு பிடிக்கணும் ஓடிங்கிறான் போய் வாங்கிடுவான். கீழே இருக்க கரை சைன் கொடுத்து போடு நாள் பண்ணுவாங்க.